விஜயை காண வந்து விபத்தில் சிக்கிய ஐவர், மடப்புரம் அஜித்குமார் கொலை வழக்கில் ஆஜரான நிகிதா உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். தாவேகா தலைவர் விஜயை காணும் ஆர்வத்தில் தடுப்புகளை முட்டித்தள்ளி மக்கள் முண்டியடித்த காட்சிகள் தான் இவை. தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டியில் தாவேகா தலைவர் விஜயை காணும் ஆர்வத்தில் திரண்ட மக்கள் காவல்துறையின் தடுப்புகளை தள்ளிவிட்டு ஓடினர். இதில் ஏற்பட்ட நெரிசலில் சிலர் கீழே விழுந்து காயமடைந்தனர். முன்னதாக செங்கிப்பட்டிக்கு அருகே விஜயின் காரை பின்தொடர்ந்து சென்ற கீழக்கல்கொண்டார் கோட்டையைச் சேர்ந்த விக்னேஷ், ஹிலால் ஆகிய 2 மாணவர்களின் வாகனம் விபத்திற்குள்ளானது. இதில் தலையில் பலத்த காயமடைந்த விக்னேஷ் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கல்லூரி செல்வதாக கூறிவிட்டு சென்ற மகன் விபத்தில் சிக்கியிருப்பதாக விக்னேஷின் தந்தை பாண்டியன் தெரிவித்தார். இவனுக்கு பிரெயினில் அடிபட்டிருக்கு. இன்னும் முடிவு சொல்லலை சார். 48 மணி நேரம் ஆகும்ன்றாங்க. நான் பண்ணுறேன்னே புரியல. அதேபோல் கூட்டம் முண்டியடித்து செல்லும் வழியில் வல்லம் பிரிவு சாலையில் 2 இருசக்கர வாகனங்கள் மோதிக்கொண்டதில் பெண் உட்பட 3 படுகாயமடைந்தனர். கோணியம்மன் கோயில் தேரோட்ட விழாவில் பக்தர்கள் அலைக்கடலென திரண்ட காட்சிகள் தான் இவை. கோவையின் காவல் தெய்வமாக விளங்கி வரும் கோணியம்மன் கோயில் திருவிழா கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் விழாவின் சிகர நிகழ்வான தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. ராஜவீதி தேர்நிலை திடலிலிருந்து தேரோட்டம் தொடங்கிய நிலையில் திரளான மக்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். உப்பு வீசி பக்தர்கள் வேண்டிக் கொண்ட நிலையில் பக்தர்களுக்கு இஸ்லாமியர்கள் தண்ணீர் பாட்டில்கள் வழங்கினர். நல்லபடியாக சாமி கும்பிட்டு போங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க. நாங்கள் விழுப்புரம் போவோம். ஆனால் விழுப்புரத்தில் நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் என்ஜாய் பண்ண முடியாது. அங்கே நாங்கள் போய் தாலி கட்டி தாலி இருக்கிறதுனால இங்கே நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவோம். எல்லாரும் வருவாங்க. இந்த கோயில் சக்தி வாய்ந்த கோயில். மக்கள் வெள்ளத்திற்கு மத்தியில் ஒப்பனக்கார வீதி பிரகாசம் வழியாக மீண்டும் நிலைத்திடலை தேர் சென்றடைந்த நிலையில் கோவை மட்டுமின்றி அண்டை மாவட்டங்களை சேர்ந்த திரளான மக்கள் சாமி தரிசனம் செய்தனர். திருச்சி ரயில்வே மண்டல அலுவலக நுழைவு வாயில் வளைவில் இடம்பெற்றிருந்த ஹிந்தி பெயர் அகற்றப்பட்டது. திருச்சி சந்திப்பு ரயில் நிலைய வளாகத்தில் உள்ள மண்டல ரயில்வே அலுவலக நுழைவு வாயில் வளைவுக்கு கர்த்தவ்ய துவார் என்று ஹிந்தியில் பெயர் சூட்டப்பட்டு ஹிந்தி வார்த்தைகள் அப்படியே தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டு இருந்ததற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது. திருச்சி ரயில்வே நிலையத்தில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினர் ரயில்வே மண்டல அலுவலக கல்வெட்டில் இருந்த ஹிந்தி வார்த்தைகளை மைப்பூசி அழித்தனர். ஹிந்தி பெயர் பலகைக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து தமிழக மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து பெயர் பலகை அகற்றப்படும் என ரயில்வே மண்டல நிர்வாகம் தெரிவித்தது. இந்த அறிவிப்பு வெளியான சில மணி நேரங்களில் மண்டல ரயில்வே அலுவலக நுழைவு வாயில் வளைவில் இருந்த ஹிந்தி பெயர் அகற்றப்பட்டது. உணவகத்திற்கு வாடகைக்கு விடப்பட்ட கட்டடத்துக்கு வரி செலுத்தும்படி நடிகர் ரஜினிக்கு சேவை வரித்துறை பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை கோடம்பாக்கம் சாலையில் ரஜினிகாந்திற்கு சொந்தமான கட்டடத்தில் வசந்தபவன் ஹோட்டல் இயங்கிய நிலையில் அந்த கட்டடத்துக்கு 2007 முதல் 2012 வரையிலான காலகட்டத்திற்கு 56,84,000 ரூபாய் சேவை வரி செலுத்தும்படி சேவை வரித்துறை உத்தரவிட்டது. இதை எதிர்த்து சென்னை நந்தனத்தில் உள்ள சேவை வரிகள் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் கடந்த
2016ஆம் ஆண்டு ரஜினிகாந்த் முறையிட்டார். இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது 1994ஆம் ஆண்டு நிதி சட்டத்தின் கீழ் உணவகத்திற்காக வாடகைக்கு விடப்படும் கட்டடங்களுக்கு சேவை வரி செலுத்துவதிலிருந்து விலக்களிக்கப்படுவதாக ரஜினிகாந்த் தரப்பில் முறையிடப்பட்டது. அதே நேரம் கட்டடத்தில் உணவகம் மட்டுமின்றி கருத்தரங்க கூடம், கிளப், பார் இயங்கியதால் சேவை வரி விலக்கு பெற முடியாது என சேவை வரிகள் துறை தரப்பில் வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட தீர்ப்பாயம், விருந்தினரின் வசதிக்காக இயக்கப்படும் உணவகம் உள்ளிட்ட வசதிகள் ஹோட்டலின் அங்கமாக மட்டுமே கருத முடியும், அவற்றை தனி கட்டடமாக கருத முடியாது என கூறி ரஜினிகாந்த் சேவை வரி செலுத்த பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டது. தான் முழுக்க சட்டத்தை நம்பியிருப்பதாகவும் நகை காணாமல் போன வழக்கில் எந்த அதிகாரி மூலமும் அழுத்தம் கொடுக்கவில்லை என்றும் மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் மீது புகார் அளித்த நிகிதா தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் காளியம்மன் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் பொய் புகார் அளித்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நிகிதா மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜரானார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தான் முதலில் புகார் அளித்தது அறநிலையத்துறை அதிகாரிகளிடம்தான் என்றும் அதன் பிறகே காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாகவும் கூறினார். தனக்கு எவ்வித அரசியல் பின்புலமும் அதிகாரிகள் பின்புலமும் இல்லை என்றும் நிகிதா கூறினார். என்னை சுற்றி எந்த பொலிட்டிக்கல் க்ரௌடும் இல்லை, என்னை சுற்றி எந்த ஒரு அட்வொகேட் க்ரௌடும் இல்லை. நான் தனியாக தான் வந்திருக்கேன். ஈவன் ஆல் என்கொயரிஸ், கடுமையான என்கொயரியில் கூட நான் தனியாக தான் வந்துட்டுருக்கேன். ஸோ நான் எந்த ஒரு ஹையர் அஃபீஷியல்ஸோ, எந்த ஒரு பொலிட்டிக்கல் க்ரௌடோ, எந்த ஒரு அட்வொகேட்டோ, ஈவன் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கூட நான் கேட்கல. இதனிடையே அஜித்குமார் கொலை வழக்கில் வரும் 9ஆம் தேதி மீண்டும் ஆஜராக வேண்டும் என நிகிதாவுக்கு மதுரை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் காங்கிரசுக்கு 28 சட்டமன்ற தொகுதிகள், ஒரு மாநிலங்களவை இடத்தை திமுக ஒதுக்கியுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கக்கூடிய சூழ்நிலையில் கூட்டணி கட்சிகளிடையே தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையில் திமுக தீவிரம் காட்டி வருகிறது. அந்த வகையில் காங்கிரஸ் கட்சியில் சில தலைவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று முழக்கம் எழுப்பி வந்ததால் தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்தது. இந்த விவகாரத்தில் காங்கிரஸ் தேசிய தலைமை தலையிட்டு முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்தை கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அனுப்பியது. இந்நிலையில் நீண்ட இழுபறிக்கு பிறகு திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தானது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற நிகழ்வில் திமுக தரப்பில் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். அதேபோல காங்கிரஸ் தரப்பில் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். அதன்படி வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு 28 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் ஒரு மாநிலங்களவை இடத்தை திமுக ஒதுக்கியுள்ளது. இதையடுத்து அண்ணா அறிவாலயத்தை விட்டு வெளியே வந்த முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் தொகுதி பங்கீடு முடிந்ததாக சைகை மூலமாக தெரிவித்துச் சென்றார். உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்குவதாக திமுக உறுதியளித்திருப்பதாக தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஓடங்கர் தெரிவித்துள்ளார். திமுகவுடனான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைக்கு பின் நியூஸ் 18ற்கு பேட்டி அளித்தவர், காங்கிரஸ் தரப்பில் 41 சட்டமன்ற தொகுதிகள் கேட்கப்பட்ட நிலையில் 28 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் ஒரு மாநிலங்களவை சீட் மட்டும் ஒதுக்கப்பட்டிருப்பதாக கூறினார். இதனால் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நிறைவாக இல்லை என்றும் தெரிவித்தார். எனினும் உள்ளாட்சி தேர்தலில் உரிய பிரதிநிதித்துவம் வழங்குவதாக திமுக உறுதியளித்திருப்பதாகவும் கிறிஸ் ஓடங்கர் தெரிவித்தார். The demand for a cadres participation into power sharing at a local body has been seriously considered and accepted at the DMK leadership level. That is the satisfaction that we are involving our cadre into the governance. சட்டமன்ற தேர்தல் பரப்புரைக்காக ராகுல் காந்தி, பிரியங்கா உள்ளிட்ட தலைவர்கள் வருகை தர உள்ளதாக கூறிய கிறிஸ் ஓடங்கர், புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி தொடர்பாக இன்று பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாகவும் தெரிவித்தார். திமுக சார்பில் மாநிலங்களவை வேட்பாளர்களாக திருச்சி சிவா மற்றும் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் ஆகியோர் அறிவிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு, பீகார் உள்ளிட்ட 10 மாநிலங்களில் காலியாகும் 37 மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தல் வரும் 16ஆம் தேதி நடைபெறுகிறது. இதில் தமிழ்நாட்டில் 6 மாநிலங்களவை இடங்களுக்கு தேர்தல் நடைபெறும் நிலையில் திமுக சார்பில் காலியாகும் 4 இடங்களில் தேமுதிக, காங்கிரஸ் கட்சிகளுக்கு தலா ஒரு இடம் ஒதுக்கப்பட்டது. மீதமுள்ள 2 இடங்களில் திமுக தரப்பில் மாநிலங்களவை வேட்பாளர்களாக திருச்சி சிவா மற்றும் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திருச்சி சிவா, திமுகவின் போர் வீரனாக நாடாளுமன்றத்தில் தனது குரல் ஒலிக்கும் என்றார். நாடாளுமன்றத்தில் என்னுடைய கடமை ஒரு திராவிட முன்னேற்ற கழக போர் வீரனாக தொடரும். நான் எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு போர் வீரன்.
குறிப்பாக எங்களுடைய தலைவர், நான் அவருக்கு மிகவும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். உரிய நேரத்தில் உழைப்பவர்களை அவர் அங்கீகரிப்பார். பல நேரங்களில் பலருக்கு செய்திருக்கிறார். எனக்கு இதுவரை நான் எதையுமே கேட்டவர் தந்ததில்லை. இந்த முறையும் நான் கேட்கவில்லை, அவராகவே தந்திருக்கிறார். தமிழ்நாட்டிலிருந்து திமுக கூட்டணி சார்பில் மாநிலங்களவை வேட்பாளராக காங்கிரஸைச் சேர்ந்த கிறிஸ்டோபர் திலக் அறிவிக்கப்பட்டுள்ளார். நாடு முழுவதும் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 36 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் வரும் 16ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைய உள்ள நிலையில் காங்கிரஸ் வேட்பாளர்களை அக்கட்சித் தலைமை அறிவித்துள்ளது. இதில் திமுக கூட்டணியில் காங்கிரசிற்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் திருச்சியைச் சேர்ந்த அக்கட்சியின் தேசிய செயலாளர் கிறிஸ்டோபர் திலக் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து ஆகிய மாநிலங்களின் காங்கிரஸ் பொறுப்பாளராக இருந்த கிறிஸ்டோபர் திலக் பல்வேறு மாநில காங்கிரஸ் முதலமைச்சர்களுடன் இணைந்து பணியாற்றிய அனுபவம் பெற்றவர். மாநிலங்களவைத் தேர்தலில் அதிமுக சார்பில் தம்பிதுரை போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கட்சிகளுக்கு உள்ள எம்எல்ஏக்களின் அடிப்படையில் அதிமுக 2 எம்பிக்களை தேர்வு செய்ய முடியும். அதில் ஒரு இடம் பாமகவிற்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் மீதமுள்ள இடத்தில் அதிமுக சார்பில் தம்பிதுரை போட்டியிடுவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதன் மூலம் தம்பிதுரை 2வது முறையாக மாநிலங்களவைக்கு தேர்வாகிறார். தனது 18வது வயதில் அரசியல் வாழ்க்கையை தொடங்கிய தம்பிதுரை அப்போதைய ஒருங்கிணைந்த திமுகவின் இளைஞர் மற்றும் மாணவர் அமைப்பில் இருந்துள்ளார். திமுகவில் இருந்து எம்ஜிஆர் பிரிந்து அதிமுகவை தொடங்கிய போது அவருடன் இருந்த நிறுவன தலைவர்களில் ஒருவரான இவர் முதல் தலைமுறை அதிமுகவினரில் ஒருவராவார். 1977ஆம் ஆண்டில் ஈரோடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக தேர்வான தம்பிதுரை 1984 மற்றும் 1989ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தல்களில் கரூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 1996ஆம் ஆண்டு கரூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். 2001ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட ஜெயலலிதா அமைச்சரவையில் இடம்பெற்ற தம்பிதுரை 2009 மற்றும் 2014ஆம் ஆண்டுகளில் மக்களவைத் தேர்தல்களில் போட்டியிட்டு வெற்றி வாகை சூடினார். 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் தோல்வியடைந்த பின் 2020ஆம் ஆண்டு மாநிலங்களவைக்கு தேர்வானார். இந்த நிலையில் மீண்டும் அவருக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார். பீகாரில் பாஜகவிற்கு வழிவிட முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகக்கூடிய நிதிஷ்குமார், போக்குவரத்து விதி மீறியதால் அபராதம் கட்டிய தோனி உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். பீகார் அரசியலில் திடீர் திருப்பமாக முதலமைச்சர் நிதிஷ்குமார் மாநிலங்களவை தேர்தலில் களமிறங்கியுள்ளதால் முதலமைச்சர் பதவியை கூட்டணியில் உள்ள பாஜக கைப்பற்றலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. 10 முறை முதலமைச்சர், நீண்ட காலமாக மத்திய மாநில அரசியல் அனுபவம் என வலம் வருபவர் ஐக்கிய ஜனதா தளம் கட்சித் தலைவர் நிதிஷ்குமார். 75 வயதை தொட்டுள்ள அவரது உடல்நிலை கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருவதாகவும் அதனால் மாநில அரசியலை துறந்து மீண்டும் தேசிய அரசியல் பக்கம் செல்ல அவர் விரும்புவதாகவும் கூறப்படுகிறது. அந்த வகையில் பீகாரில் காலியாக உள்ள 5 மாநிலங்களவை இடங்களில் ஒன்றில் அவர் களமிறங்கியுள்ளார். நிதிஷ்குமார் முதலமைச்சர் பதவியை துறக்க உள்ளதால் அவரது கட்சியை விட 4 இடங்கள் அதிகமாக மொத்தம் 89 எம்எல்ஏக்களை வைத்துள்ள பாஜக அப்பதவியை கைப்பற்றக்கூடும் என கூறப்படுகிறது. அதேபோல தனது மகன் நிஷாந்த் குமாரை மாநில அரசியலில் களமிறக்கி துணை முதலமைச்சராகவும் நிதிஷ்குமார் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 45 வயதாகும் தனது மகனை மெல்ல மெல்ல அரசியல் களத்திற்குள் புகுத்தி அடுத்த தலைவராக நிதிஷ்குமார் கருதுவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய ஆதிக்கம் மிகுந்த மாநிலங்களிலேயே பாஜகவால் முதலமைச்சர் பதவியை பிடிக்கவே முடியாத மாநிலமாக திகழ்ந்த பீகாரும் தற்பொழுது பாஜக வசம் செல்லும் சூழல் எழுந்துள்ளது. குஜராத் மாநிலத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் நடைபெற்ற பதற வைக்கும் லிப்ட் விபத்து காட்சிகளே இவை. வல்சாத் மாவட்டத்தில் உள்ள சர்தார் ஹைட்ஸ் என்ற அடுக்குமாடி குடியிருப்பில் 9வது மாடியில் இருந்து தரைத்தளத்திற்கு செல்ல குடியிருப்பு வாசி ஒருவர் லிப்டில் ஏறினார். தரைத்தளத்தை அடைந்ததும் லிப்ட் கதவுகள் திறந்தன. குடியிருப்பு வாசி வெளியே கால் வைக்கக்கூடிய அதே வினாடியில் லிப்ட் திடீர் என்று மேல் நோக்கி நகரத் தொடங்குகிறது. இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த குடியிருப்பு வாசி நல்வாய்ப்பாக நூலிழையில் உயிர் தப்பினார். லிப்ட் மேலே சென்ற வேகத்தில் அதன் கதவு அவருடைய தலையில் பலமாக மோதியது. அதில் அவருக்கு லேசான தலைக்காயம் ஏற்பட்டுள்ளது. பொதுவாக மின்தூக்கி கதவு திறந்திருக்கக்கூடிய நிலையில் அது நகரக்கூடாது. ஆனால் இந்த சம்பவத்தில் சென்சார் அல்லது பிரேக் சிஸ்டத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாகவே லிப்ட் நகர்ந்துள்ளது ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது.
இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி போக்குவரத்து விதிகளை மீறியதற்காக ராஞ்சி காவல்துறையினர் 1000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியின் சிமாலியா பகுதியில் தோனியின் வீடு அமைந்துள்ளது. ராஞ்சியில் இருக்கும் நாட்களில் தோனி வெளியே செல்லும் போது அவரே கார் மற்றும் இருசக்கர வாகனத்தை ஓட்டி செல்வது வழக்கம். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தனது வீட்டின் அருகே அனுமதிக்கப்பட்ட வேகத்தை விட கூடுதல் வேகத்தில் தோனி காரை இயக்கி சென்றது காவல்துறையின் தானியங்கி கேமராவில் பதிவாகியுள்ளது. இதையடுத்து மோட்டார் வாகன சட்டப்பிரிவு 183 கீழ் தோனிக்கு 1000 ரூபாய் அபராதம் விதித்து ராஞ்சி போக்குவரத்து காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். கேமராவில் பதிவாகியிருந்ததன் அடிப்படையில் தோனிக்கு இ-சலான் வழங்கப்பட்டது. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் தென்னாப்பிரிக்காவை 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி முதல் அணியாக நியூசிலாந்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்ற முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா நியூசிலாந்து அணிகள் பலப்பரீட்சை நடத்தின. டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்புக்கு 169 ரன்கள் மட்டுமே எடுத்தது. அந்த அணியில் அதிகபட்சமாக மேக்ரோ ஜான்சன் 55 ரன்கள் சேர்த்தார். தொடர்ந்து விளையாடிய நியூசிலாந்து அணியில் தொடக்க வீரர்கள் டிம் சைபர்ட், பென் ஆலன் அபாரமாக விளையாடினார். தென்னாப்பிரிக்கா பந்துவீச்சை அடித்து ஆடிய இருவரும் நியூசிலாந்து அணியின் வெற்றியை உறுதி செய்தனர். 12.5 ஓவர்கள் முடிவில் 1 விக்கெட் இழப்பிற்கு 173 ரன்கள் குவித்த நியூசிலாந்து அணி 9 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று முதல் அணியாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. நியூசிலாந்து அணியில் தொடக்க வீரர்கள் டிம் சைபர்ட் 58 ரன்னும் பென் ஆலன் சதம் விளாசியும் அணியின் வெற்றிக்கு வித்திட்டனர். T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு நியூசிலாந்து தகுதி பெற்றுவிட்ட நிலையில் இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் இந்தியாவும் இங்கிலாந்தும் இன்று மோத உள்ளன. லீக் ஆட்டங்களில் சற்று தடுமாறிய இங்கிலாந்து அணி சூப்பர் 8 சுற்றில் சரியான நேரத்தில் ஃபார்முக்கு வந்து அதிரடியாக அரையிறுதிக்குள் நுழைந்தது. இந்திய அணி சூப்பர் 8 சுற்றில் தென்னாப்பிரிக்காவிடம் தோல்வியடைந்தாலும் அதன் பின் டாப் கியரில் அரையிறுதிக்குள் நுழைந்துள்ளது. இதுவரை இருமுறை T20 உலகக்கோப்பையை வென்றுள்ள அணிகள் என்ற பெருமையை பெற்றுள்ள இரு ஹெவி வெயிட்களான இந்தியாவும் இங்கிலாந்தும் மோதுவதால் எதிர்பார்ப்பு எகிறியுள்ளது. இதில் வென்று இறுதியில் கோப்பையை தட்டி தூக்கும் அணி T20 கோப்பையை 3வது முறையாக வெல்லும் முதல் அணி எனும் பெருமையை பெறும். 2022 ஆண்டில் அரையிறுதியில் இந்தியாவை வீழ்த்திய இங்கிலாந்தை 2024 ஆண்டின் அரையிறுதியில் தோற்கடித்து இந்தியா படைத்தெடுத்தது. இத்தகைய பின்னணியுடன் இரு அணிகளும் இன்றிரவு 7 மணி அளவில் மும்பை வான்கடே மைதானத்தில் மோதுகின்றன. இந்திய அணியில் தொடக்க ஆட்டக்காரர்கள் சரியாக சோபிக்காத நிலையில் சரியான சமயத்தில் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான போட்டியில் ஃபார்முக்கு சஞ்சு சாம்சன் வந்திருப்பது கூடுதல் பலம். பும்ரா, இஷான் கிஷானும் நல்ல ஃபார்மில் உள்ளனர். இங்கிலாந்தை பொறுத்தவரை கேப்டன் ஹாரி புரூக் அதிரடியாக ஆடி வருகிறார். ஆல்ரவுண்டர் வில் ஜக்ஸும் சிறப்பாக ஆடி வருகிறார். இப்போட்டி பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வருகிறது.